ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். அதாவது ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு நடந்து போயிட்டு இருக்கு. அப்படியே வந்த ஒரு கழுதை, "ஏ சிங்கமே, இங்க பாரு அந்த புல்லு நீல நிறத்துல இருக்கு" அப்படின்னு சொல்லியிருக்கு. சிங்கம் நின்னு, "இல்ல இல்ல கழுதை, அது பச்சை நிறம் தான். என்ன நீல நிறம் சொல்ற?" அப்படின்னு கழுதை கிட்ட சண்டை போட்டிருக்கு. கழுதை வந்து, "இல்ல இல்ல அது நீல நிறம் தான். நம்ம வேணா வா, நீ காட்டு ராஜா கிட்ட போய் கேட்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு முதிர்ந்த சிங்கம் இருக்கும்ல, அதுகிட்ட இந்த சிங்கமும் கழுதையும் போய் கேக்குதுங்க. ஐயா இது நீல நிறமா பச்சை நிறமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அதெல்லாம் செக் பண்ணிட்டு அவரு அந்த முதிர்ந்த சிங்கம் சொல்லியிருக்கு, கழுதை சொன்னதுதான் ரைட்டு, அது நீல நிறம் தான், சிங்கத்துக்கு நான் தண்டனை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. இந்த சிங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சிங்கம் போய் அந்த முதிர்ந்த சிங்கத்தை கேக்குது, ஐயா அது புல்லு பச்சை நிறம்னு உங்களுக்கே தெரியும்ல, என்ன நீல நிறம்னு சொல்லி எனக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ராஜா சிங்கம் சொல்லியிருக்கு, உனக்கு வந்து இந்த புல்லு நீல நிறமா பச்சை நிறமா விவாதிச்சதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கல, ஒரு சிங்கம் நீ ஒரு கழுதைகிட்ட போயிட்டு விவாதிச்சு உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் உனக்கு தண்டனை அந்த மாதிரி சொல்லி தண்டனை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி அறிவில்லாதவங்ககிட்ட, இந்த வீண் வளர்க்குறவங்ககிட்ட, நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு பேசுறவங்ககிட்ட, இந்த பொறாமப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களை பத்தியே குறை சொல்றவங்க கிட்ட, இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க பேசிக்கிட்டே விவாதம் பண்ணிக்க, அவங்க கிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணீங்க, சண்டை போட்டீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. அவங்க அதை பத்தி அவங்க மாறவே போறது கிடையாது. ஆக்சுவலா அது உங்களுக்கு தான் கெட்டது, உங்களோட நிம்மதி தான் போகும். சொல்றது கரெக்டா இருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க.